மனோபலம் என்று சொல்லப்பட்டது தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை உண்டாகும் போது எல்லாவர்கிட்டையும் கலகலப்பா பேசி சந்தோஷமா இருக்க முடியும். ஆனா பக்தனாக இருக்கப்பட்ட ஒருவன் தனிமையை இஷ்டப்படப்பட்டவனுக்கு இந்த மானசமித்திரம் பண்ணாலும் அங்க ஒர்க் ஆகாது. ஏனென்றால் அவனில் வசிக்கப்பட்டது பகவான் தான். அந்த தெய்வீகமாக இருக்கப்பட்ட தனிமையை மாற்ற மானசமித்திரம் ஒர்க் அவுட் ஆகாது. மனோரோகம் என்ற தனிமையாயிருந்தால் அது மானசமித்திர ஹோமம் கொண்டு அதை மாற்ற முடியும். இனி இதுக்கு எல்லாத்துக்கும் மேல மூணாவது ஒண்ணு இருக்கிறது, ஜெலசி. அது ஒரு மனோவியாதி தான். எல்லாரும் அப்படியாக இருக்கு, எல்லாருக்கிட்டே சந்தோஷமாக இருக்க முடியாது. அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, அவங்க எல்லாம் ரொம்ப என்ன சொல்லுவா பணமுள்ளவராக இருக்காங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, ஒரு வீட்டுல 5 மருமகள் இருக்கு. 4 மருமகளும் நிறைய நகநட்டோடு கூடி வந்திருக்காங்க. ஒரு மகள் இது ஒண்ணும் இல்லாமல் வந்திருக்கா. மற்றவங்க முன்னாடி அவங்க எல்லாம் சந்தோஷமா பெருமாறினா கூட இவளுக்கு அவங்க எல்லாம் அப்படி வந்திருக்கிறதே, எனக்கு அது இல்லையே, அவர் மீது உண்டாகப்பட்ட ஒரு பொறாமை. இது ஒரு தரத்தில் மனோவியாதி தான்.